திராவிட முன்னேற்ற கழகம் சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. மக்களை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு திமுக குடும்பத்திலே இன்றைக்கு அதிகார மையங்கள் அதிகமாகிவிட்டது. ஒரு முதலமைச்சர் அல்ல, கிட்டத்தட்ட 4 முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தில்தான் எந்த திட்டமும் நிறைவேறப்படாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. பத்திரிகையில் திருப்பி பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, இந்த செய்தி தான் நாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எது கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா எல்லா பக்கமும் தாராளமாக கிடைக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாம, எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொல்லியதை போல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி. விலைவாசி கட்டுக்குள் வைத்திருந்தோம். கொரோனா காலம் விலை உயரல, வறட்சி விலை உயரல, புயல் அடித்தது அப்போ விலை உயரல. ஆக புயல் வந்தாலும் சரி, கனமழை பொழிந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, விலை உயராமல் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைய நிலை என்ன? கடுமையான விலை உயர்வு. 2021க்கும் இப்பொழுது இருக்கிற 2023க்கும் 2024க்கு ஒப்பிட்டு பாருங்க. நான் போடுற சட்டை, வேஷ்டி, நீங்க அணிந்திருக்கின்ற சேலைகள் எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. 40% உயர்ந்து போச்சு. ஆனா வருமானம் குறைஞ்சு போச்சு. வேலைவாய்ப்பு குறைந்து போய்விட்டது. ஆனால் செலவு அதிகரித்து விட்டது. இதனால் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த ஆட்சியில காட்சியா பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம நகர்ப்புறத்திலே கடுமையான உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, மின்கட்டணம் 52% உயர்வு. எப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியும்? இன்றைக்கு தொழிலும் சீரழிந்து விட்டது. விவசாயமும் இன்றைக்கு படுபாதாளத்துக்கு போய்விட்டது. மக்கள் பிழைக்க முடியாத நிலைக்கு இந்த ஆட்சியில் தள்ளப்பட்டது என்பதுதான் யதார்த்த உண்மை. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழை மக்கள் ஏற்றம் பெற விடுவதற்காக நிறைய திட்டங்களை கொண்டாந்தாங்க. அதையெல்லாம் படிப்படியாக மூடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு எனக்கு முன்னால் மாவட்ட செயலர் சொன்னதை போல இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 திறக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் திறந்தோம். நான் முதலமைச்சர் இருக்கும்போது அம்மாவுடைய அரசு திறக்கப்பட்டது. எல்லா அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க. மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியிலே அதை தேர்வு செய்து அங்கே அம்மா மினி கிளினிக்கை நாங்கள் ஏற்படுத்தினோம். அதையும் மூடிட்டாங்க. இதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே இன்றைக்கு வைத்தியம் செய்வதற்காக, மருத்துவம் செய்வதற்காக கொண்டு வந்த திட்டத்தையும் முடக்கி விட்டார்கள். இதனால் மக்கள் பாதிக்கிறார்கள்.